என்னமா இது? நாம அந்த தமிழ்ச்செல்வி மாட்டி விடுறதுக்காக சேது மாமா கிட்ட போய் நம்ம கிட்ட இருக்கிற வீடியோவை காட்டினா அவர் வேற ஒரு வீடியோவை காட்டி அவ எந்த தப்பும் பண்ணல, அவ யாரையும் காதலிக்கலன்னு நமக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு. நாம ஏதோ ஈஸியா சேது மாமாவுக்கு தமிழ்ச்செல்வி மேல கோவம் வர வச்சு அவங்களை எப்படியும் நிரந்தரமா பிரிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மாமா இன்னும் அவளையே தான் நம்பிட்டு இருக்காரு. இன்னும் இந்த அளவுக்கு அவளை நம்புறாருன்னா அவர் மனசுக்குள்ள காதல் இருக்குன்னு தானே அர்த்தம். அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். இந்த சேது பையன் மனசுல என்ன இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. நீ அவளை வெறுக்கிறானா இல்ல காதலிக்கிறானா இல்ல அவ பொய் சொல்லிட்டாளுங்கிற கோவத்துல இருக்கானா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வெத்தல பாக்கு வச்சு உன இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் அதை எதிர்பார்த்து உங்ககிட்ட எதுவும் கேட்கல. அப்புறம் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? எது? கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு யாராச்சும் அவர்கிட்ட கேட்டீங்களான்னு கேக்குறேன். எதுக்கு கேட்கணும்? என் தங்கச்சி கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் தங்கச்சி பாவம், அது ஒரு பச்சை புள்ள. அதுக்கு என்ன விவரம் தெரிய போகுது? அவ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஒரு மாப்பிளைய பாத்துருக்கோம். நல்லபடியா வாழ்க்கை அமைய போகுது. இதுல அந்த புள்ள என்ன கேட்டுக்கிட்டு எங்க அப்பா பார்த்து யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்க என் தங்கச்சி தயாரா இருப்பா. சரி, எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேக்குற நீ? இங்க பாருங்க, கண்மணியா இருந்தாலும் சரி இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சில அபிப்பிராயமும் விருப்பமும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்மணிக்கும் தனிப்பட்ட முறையில வேற ஏதாச்சும் விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் தங்கச்சியை பார்த்தா ஊர்ல கண்டவனி காதலிக்கிற மாதிரி தெரியுதா? ஏன் உங்களுக்கு காதல் வரப்போ உங்க தங்கச்சிக்கு காதல் வராதா? வராது. என் தங்கச்சிக்கு காதல் வராது. என் அப்பா யார சொல்றாரோ அவர்தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிப்பா. இந்த விஷயத்துல என் தங்கச்சிக்கு வேற எந்த விருப்பமும் இருக்காது. இங்க பாரு, தேவையில்லாம என் தங்கச்சி